ரியலி சாரி ஃபார் டிலே. கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டோம். ஸோ நம்ம 6:05 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட பேர் வந்து எஸ் விக்னேஷ் அண்ட் ஐ எம் ஃப்ரம் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட். இந்த செஷனுக்கு வந்து அண்ணாக்கு வந்து ஹோஸ்டிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் லெட்ஸ் கனெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலாக லெட்ஸ் கனெக்ட் அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவோம். ஸோ நீங்க எந்த கான்செப்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்க கான்செப்டை வந்து நீங்க வந்து எங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது மூலமா நம்ம சுத்தி இருக்க எல்லாருக்கும் வந்து நாலேஜை வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ண பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட வந்து மெயின் மோட்டிவே. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி செஷன் எடுக்கணும்னோ இல்லை இதே மாதிரி செஷன் வந்து கவனிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க எங்க குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது இதே மாதிரி நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்றோம். ஸோ நீங்க எப்போ செஷன் எடுக்கணுமோ அதுக்கான டேட் அண்ட் டைம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வேற யாருக்காவது எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் டுடே செஷன் வந்து நம்ம போஸ்டர் டிசைனிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ நமக்காக போஸ்டர் டிசைனிங் வந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன். ஸோ மோகன் அண்ணா, ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் யுவர் டெடிகேஷன், யுவர் எனர்ஜி எல்லாத்துக்குமே. ஸோ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓவர் டு யூ அண்ணா. வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஓகேண்ணா, ஆடிபிள்ண்ணா. ஆடிபிள்ண்ணா. நான் ஃபோன்லயும் லேப்டாப்லயும் கனெக்ட் ஆயிருக்கேன். லேப்டாப் நான் இது மட்டும் இங்க ஷேர் பண்ண விடுங்க நான் சொல்லும் போது. அது வந்து மோகன் இருக்குல்ல. மோகன், உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமாண்ணா. இப்ப கேக்குதா? ஓகே. ஸோ போஸ்ட் பண்றதுக்கு மட்டும் எனக்கு என்னோட லேப்டாப்பை அப்புறமேட்டு நான் சொல்லும் போது அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணாத அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனிங் செஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் பண்ண போறோம். இத்தனை நாள் வந்து டிசைன்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். அண்ட் நீங்களும் சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போறதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் பார்க்க போறீங்க. நான் சில கைண்ட் ஆஃப் அதை எப்படி சொல்லணும்னா கைண்ட் ஆஃப் பேசிக் டிசைன்ல பண்ணக்கூடிய மேஜிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு டிசைன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா காட்டுறது, எப்படி பிக்சர்ஸ் வச்சு நான் அட்ராக்டிவா டிசைன்ஸ் பண்றது, போட்டோஷாப் என்ன போட்டோஷாப் பண்ணோம், போட்டோஷாப்பும் நார்மலா போஸ்டர் மேக்கருக்கும் இல்ல கேன்வாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல பண்ண முடியாத விஷயங்களை அந்த மேஜிக்ஸ்ன்னு சொல்லணும்னு வச்சுக்கோம். அந்த மேஜிக்ஸை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு லோகோ டிசைன் பண்ண போறீங்க. நம்ம லோகோ டிசைனிங்கும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம பண்ண போஸ்டர் டிசைனிங்கும் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு குயிக்கா இந்த 1.5 hours ஒரு லோகோ, ஒரு போஸ்டர் அண்ட் வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து கத்துக்க போறீங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், பிக்சர்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்ண போறோன்றத கத்துக்க போறீங்க. ஓகே, சரி நம்ம செஷனுக்குள்ள போகலாம். இங்க யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? ஸோ இதனால் நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். மோர் தென் 7 years வந்து டிசைனிங் கரியர்ல இருக்கேன். அண்ட் எனக்கு தான் நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் அதாவது இங்க வந்திருக்க நிறைய பேர் வந்து டிசைனிங் வந்து நமக்காக, நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்காக இல்லை உங்களுடைய விஷயங்களுக்காக டிசைன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. டிசைனிங் கரியருக்குள்ள போகிறதுக்காகவும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ நான் வந்து டிசைனிங் கரியருக்குள்ள போகிறதுக்காக தான் டிசைனிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்னோட இனிஷியேஷன் நான் வந்து திண்ணை தி ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட் ஆகட்டும், லோகோ ஆகட்டும், என்னோட டிசைனிங் ஸ்கில்ஸை வந்து ஒரு அசர்ட்டா வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு மாத்திட்டேன். ஸோ டிசைனிங் வந்து வெறும் சாதாரண விஷயமா நான் பார்க்கல. டிசைனிங் என்னோட பிஸ்னஸ்ல ஒரு 50% சக்ஸஸ்க்கு அதுதான் ரீசன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இத்தனை வருஷம் ஓடினாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம எவ்வளவுதான் கத்தி ஒரு விஷயத்த கூவி வித்தாலும் டிசைன் பண்ற மேஜிக்கை
வேற எதுவும் பண்ணாது அப்படின்னு வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா வந்து புரிய வச்சது. ஸோ அதனால வந்து நான் டிசைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னோட பிசினஸ் கூட ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்த நான் அவங்க கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்னமும் வந்து டிசைனிங் வந்து புதுசா என்ன இருக்கு எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு தான் கத்துக்கிட்டு இருக்கேன். நானும் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா எதையும் கத்துக்கல. இன்னும் என்னால முடிஞ்ச என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ டிசைன் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த உலகமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிசைன்குள்ளதான் இருக்கு. எல்லாமே இங்க ஒரு டிசைன்ஸ் தான், ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம இங்க டிசைன்ஸ் வரும்போது, டிஜிட்டல் டிசைன்ஸ் வரும்போது 4 பிரிக்கலாம். ஒன்று கிராஃபிக் டிசைன். நான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் தான். ஸோ மறுபடியும் வந்து ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், புதுசா இருக்கவங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்குன்றதான் தான் சொல்றேன். ஸோ ஒன்று கிராஃபிக் டிசைன், ரெண்டாவது வந்து டிஜிட்டல் ஆர்ட், மூணாவது வந்து ஆல்பம் டிசைனிங், நாலாவது வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனிங். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 4 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுமே டிஃப்ரெண்டான ஒரு கரியர். ஸோ இந்த டிஃப்ரெண்டான கரியர் டிஃப்ரெண்டான யூசர்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படின்னா யாருன்னா, இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா நான் மேக் பண்றது போஸ்டர்ஸ், லோகோஸ், பிரிண்ட் பண்ணக்கூடிய எதெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாமே கிராஃபிக் டிசைனிங் குள்ள வந்துடும். அடுத்தது டிஜிட்டல் ஆர்ட். டிஜிட்டல் ஆர்ட்னு வரும்போது இங்க பார்க்க முடியும், இப்போ வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே டிஜிட்டலா அவங்கள ஆர்ட்டை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆர்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேன். மூணாவது வந்து ஆல்பம் டிசைனிங். ஆல்பம் டிசைனிங் ஆப்வியஸ்லி தெரியும், நிறைய போட்டோ ஸ்டுடியோஸ்ல அதை உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. போட்டோஸை எப்படி வந்து எடிட் பண்ணி அதுல சில பிரிண்ட் பண்ணி எப்படி அதுல எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருது அப்படின்னா ஆல்பம் டிசைனிங். நாலாவது யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் வந்து ஆப், இந்த வெப்சைட் இதுல எல்லாம் வந்து டெம்ப்ளேட் போடுறது, எப்படி வந்து அந்த ஃபார்மட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணி ப்ரோக்ராமருக்கு கொடுக்கறதா இவங்களோட வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிராஃபிக் டிசைனிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி இங்க எல்லாருமே அதுக்காக வந்திருப்பீங்க. ஸோ கிராஃபிக் டிசைனிங்ல இன்னைக்கு வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா? எல்லாருக்கிட்டையுமே வந்து போஸ்டர் மேக்கர் இல்ல வேற ஏதாவது டிசைனிங் ஆப் வந்து இருக்கா போன்ல? இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் நோட்டு, பேப்பர், பென் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ண போறோம். லோகோ டிசைன் பண்றது எப்படின்றதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஹிண்ட்ஸும் கொடுக்க போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு டிசைன் ஒர்க் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த ரிக்யர்மெண்ட் வாங்குறது, என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்காவே இருக்கலாம், இல்ல வேற ஒருத்தவங்களுக்காக இருக்கலாம். அது என்னன்ற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த கான்செப்ட்கான ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, ரெஃபரன்ஸ் பிக் பண்றது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெஃபரன்ஸ் வந்து எங்க இருந்து வேணா எடுக்கலாம், இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்க இருந்து வேணா எடுக்க முடியும். நெட்ல இருந்து எடுக்கலாம், இல்ல ரியல் வேர்ல்ட்ல இருந்து எடுக்கலாம், எங்க இருந்து வேணா ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். மூணாவது, எடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கொலாஜ் மேக் பண்ணி மூணாவதா நம்ம வந்து ஸ்கிரிபிள் பண்ணணும், நோட்ல எடுத்து ஸ்கிரிபிள் பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு போஸ்டர் பண்ணிருக்கேன், அந்த போஸ்டருக்கு எப்படிலாம் நான் பண்ணன்ற எக்ஸ்பிளனேஷனோடய நான் அதை காட்டுறேன். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ போஸ்டர் காமிச்சிடறேன், அடுத்து நம்ம லோகோ போவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு ரிக்யர்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொல்லி ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு கேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் எடுக்க போறாங்க. இந்த என்ன மாதிரியே ஒருத்தவங்க எடுக்க போறாங்க. அந்த செஷனுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் டீடைல்ஸ் கொடுத்தாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து போயிட்டு ரெஃபரன்ஸ்லாம் சில ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுல இருந்து நான் ஒரு ஐடியா பிக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கிரிபிள் பண்ணேன். தெரியுதா? ஓகேவா? ஸோ நான் போயிட்டு அந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணேன். இப்படி வந்து டெக்ஸ்ட் போடலாம். இது வந்து டைப்போகிராஃபி போஸ்டர். டைப்போகிராஃபி போஸ்டர் நான் அப்படி நான் செஷன் போகும்போது சொல்றேன். நிறைய டெக்ஸ்ட் போட்டு பண்றது டைப்போகிராஃபி போஸ்டர். ஸோ அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிபிள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். சரி எப்படி பண்றது அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு எல்லாம் பண்ணியாச்சுல, கலர் தீம் யோசிச்சேன். இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த போஸ்டர் வந்து இதான் அந்த போஸ்டர். ஸோ இப்போ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து கலியோகிராஃபி ரிலேட்டடான ஒரு போஸ்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்.
நான் வந்து போட்ட ஸ்கிரிபிள்க்கும் இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஸ்கிரிபிள் பண்றதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி வந்து சில டிஃப்ரென்ஸோட தான் இந்த ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம டிசைனோட ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த 4 ஸ்டெப் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டா கையாள மாட்டோம். இப்போ நானுமே வந்து எனக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் இன்னைக்கும் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு தான் ஒர்க் ஆரம்பிப்பேன். அதனால இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ண வர்றோம். ஓகே, இப்போ நீங்க போஸ்டர் பத்தி சொன்னேன், அதே ஐடியா தான் இப்போ லோகோக்கும் வரேன். இப்போ இந்த லோகோ டிசைன் பண்ண போறது இப்போ நீங்க எல்லாரும் இப்போ வந்து எனக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ண போறீங்க. ஸ்கிரிபிள் வரைக்கும் பண்ணா கூட போதும். ஓகே, சாரி, ஓகே, ஸ்கிரிபிள் வரைக்கும் பண்ணா போதும். என்னன்னா இது வந்து ஒரு டிசைனிங் செஷனுடைய லோகோ. ஒரு டிசைன் கிளாஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, இதே கிளாஸா இருக்கிறோம், அதுக்கே ஒரு லோகோ பண்ணுங்க. போட்டோஷாப் சொல்லி தர போறோம், அதுக்கு ஒரு டிசைன், அதுக்கு வந்து ஒரு லோகோ வேணும். டிசைன் அப்படின்றது தான் வந்து நேம், லேர்ன் டிசைன் அதுதான் நேம். ஸோ இதுக்கு வந்து ஒரு லோகோ ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணும் என்கிட்ட. என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் தேவை, என்ன பர்பஸ்க்காக நீங்க இந்த லோகோ ரெடி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்புட் கொடுப்பேன். லைக் எனக்கு வந்து நான் டிசைன் செஷன்ஸ் எடுக்க போறேன், அதனால எனக்கு வந்து டிசைன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு லோகோ வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து நீங்க இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. லோகோவை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு லெட்டர்ஸ் வச்சு செய்யக்கூடிய லோகோ, இன்னொன்னு வந்து சிம்பிள்ஸை வச்சு, ஐகான்ஸ் வச்சு செய்யக்கூடிய லோகோ. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை நீங்க என்ன கேட்டுக்கலாம். ஸோ அது ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ஆப் யூஸ் பண்றோங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பண்றதுக்கா? எஸ் சார். நான் பண்றது கேக்குறீங்களா? இல்ல, நாங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க இதுக்கு வந்து ஆப்ஸ் எதுவும் வேண்டாம். இப்போ நம்ம ஸ்கிரிபிள் பண்ண போறோம். பட் அதை தாண்டி போஸ்டர் டிசைன் இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது போட்டோஷாப் ப்ரிஃபர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அந்த போன்ல பண்ண போறீங்க அப்படின்னா போஸ்டர் மேக்கர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சுந்தர், முடிஞ்சா போஸ்டர் மேக்கரோட லிங்க் இதில் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே லோகோஸ் நீங்க பாக்குறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லோகோஸ்லாம் பாத்தீங்கன்னா பிக்சர் அண்ட் வந்து அதாவது ஐகான் பேஸ்ட் லோகோஸும் இருக்கு, டெக்ஸ்ட் பேஸ்ட் லோகோவும் இருக்கு. இப்போ இதுல பாருங்க, பெப்சி, KFC இதுல வந்து ஐகான் பேஸ்ட் லோகோ. நாசா, கூகுள், பர்கர் கிங்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்ட் லோகோ, டெக்ஸ்ட்டை வச்சே லோகோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் லோகோ இருக்கு. இது 2ல ஏதாவது ஒன்று வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி டிசைன் அப்படின்ற லெட்டருக்கு, டிசைன் அப்படின்றது கான்செப்ட், அந்த நேமு, அதுக்கு வந்து ஒரு லோகோ ரெடி பண்ணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்களே திங்க் பண்ணுங்க. நான் வந்து இப்போ சொல்ல விரும்பல, நீங்க முடிக்கும் போது நான் சொல்றேன். எப்படி வேணா இருக்கலாம். அது கம்ப்ளீட் வேர்டா இருக்கலாம், இல்ல ஒரு லெட்டரை சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஒரு சிம்பிள் ஏதாவது நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்க யோசிச்சு இப்ப சும்மா வந்து ஒரு ஸ்கிரிபிள் மட்டும் நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ஸ்கிரிபிளை உடனே இப்போ எனக்கு ஒரு 2 to 3 minutes எடுத்துப்போம். அந்த ஸ்கிரிபிளை பண்ணிட்டு எனக்கு இப்போ ஷேர் பண்ணுங்க. மேபி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். நான் அதை வந்து ஸ்க்ரீன்ல காமிச்சு அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த லோகோ எப்படி டிசைன் பண்ணணும், லோகோ டிசைன் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. எதை பத்தி நம்ம லோகோ செய்யணும்? எதை பத்தி? டிசைன் கிளாஸ் பத்தி. நான் ஒரு டிசைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா இந்த டிசைன் கிளாஸ்க்கு ஒரு லோகோ ரெடி பண்ணா எப்படி பண்ணுவீங்க? ஓகேண்ணா. ஓகேவா? அசோக் ராஜன் நீங்களா அடுத்தது பேசுனது? ஓகேவா? இதற்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காவது? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, அப்போ பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிங்க. யோசிங்க. முடிஞ்சா டக்குன்னு போய் ரெஃபரன்ஸ் பார்க்க முடியுதா பாருங்க, பார்த்துட்டு பண்ணுங்க.
சுந்தர்ராஜன் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த லிங்க் வந்து போஸ்டர் மேக்கரோட லிங்க். யார்ட்டையும் போஸ்டர் மேக்கர் ஃபோன்ல இல்லைன்னா இந்த லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நீங்க பேப்பர்ல பண்ணாலே போதும். அடுத்த போஸ்டர் பண்ணும்போது தான் நமக்கு அந்த லிங்க் தேவைப்படும், அந்த அந்த ஆப் தேவைப்படும். அண்ணா இது மாதிரி இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குமா? ஆமாப்பா, இருக்குப்பா. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 minutes டைம் ஓடிட்டு இருக்கு. சும்மா ஒரு ஸ்கிரிபிள் பண்ணுங்க. விக்னேஷ், என்னோட நம்பர் ஷேர் பண்ணிடுறீங்களா? இங்க சொல்லுங்க. என்னோட நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நீங்க டிசைன்ஸை முடிச்சுட்டு அந்த லோகோ முடிச்சுட்டு அப்படியே வந்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. சும்மா ரொம்ப சிம்பிளா ஸ்கிரிபிள் பண்ணா கூட போதும். இப்ப நம்ம பார்க்க போறது ஐடியாவை தான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்றதெல்லாம் பெரிய ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க லேர்ன் மட்டும் இதானா? லேர்ன் தான் டாபிக் ஆனா? டிசைன். ஓகே. டிசைனிங் ஆர் டிசைன், லேர்ன் டிசைன், எனிதிங். உங்க நம்பர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஐ மீன் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகே. ஓகே, இப்போ உங்களோட டைம் வந்து முடிய போகுது. ஓகே, ஒரு அசோக் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. யா, டைம்ஸ் அப். ஓகே, ஸோ முடிச்ச வரைக்கும் நீங்க பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க ரெடி பண்ணிருக்கிறது அசோக் ராஜன், நீங்க ஒரு போஸ்டர் ஃபார்மேட் அனுப்பியிருக்கீங்க. இதுல எது லோகோ?
லோகோவை அனுப்ப சொன்னீங்க, நல்லா நான் பண்ணிருக்கீங்க போஸ்டர் அசோக் டிசைன் ராஜன். பண்ணேன். ம், தேங்க்யூ. சரி சரி, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அடுத்த போஸ்டர் டிசைன் பண்ணும்போது லோகோ ரெடி பண்ணிருப்பேங்க. ஓகே ஆ, ஓகேண்ணா. ஓகேப்பா, சூப்பர்ப்பா. சரி, வேற யாரும் அனுப்புறீங்களா? இன்சர் அனுப்பிருக்காங்க. ஆனா இன்ச்சரா அனுப்பியிருக்கேன். இந்த பாக்குறப்பா. லேர்ன் டிசைன் டுகெதர். வாவ். அவங்க எல்லாருக்கும் தெரியுது அந்த டிசைனை அவங்க பண்ணிருக்கிறது. ஒரு லைட் பல்ப் மாதிரி பண்ணிருக்கீங்க, கரெக்டா? நல்லா இருக்கு, கியூட். ஓகே, அடுத்தது வாவ் 4. ஓகே, ஒரே நிமிஷம் சுந்தர் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, 4 டிசைன் பண்ணிருக்கீங்க. ஒன்னு இங்க ஒன்று இருக்கு, DDLL டிசைன் தான் டிசைன். ஓகே, வெரி குட், நல்லா பண்ணிருக்கீங்க. And I got one more. அண்ணா உங்களோட போட்டோஷாப் ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது தெரியலையா அந்த ஸ்கிரீன்? இப்போ தெரியுது. அந்த ஹோம் ஸ்கிரீன் தானேண்ணா? ஆமா. ஓகே, இப்போ தெரியுதா? ஆனா ஓகே. ஓகே, இவங்க வந்து ஒரு பிக்சர் வச்சு பேக்ரவுண்ட்ல பிக்சர் வச்சு லேர்ன் டிசைன் டெக்ஸ்டாக போட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். இது பண்ணவங்க யாரு? விஜய் பாபு அனுப்பியிருக்காரு. லேர்ன் டிசைன். ஓகே அண்ணா, நான் பிக்சார்ட்னு ஒரு ஆப் இருக்குல்லண்ணா, அதுல நான் சில போஸ்டர் டிசைன்ஸ் மாதிரி செஞ்சிருக்கேன். நான் அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அப்புறம் அனுப்பிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அடுத்து போறேன். நீங்க யாராவது பண்ணினீங்கன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் அதை பார்க்குறேன், அதை பத்தி பேசுவோம். ஸோ ஒரு லோகோ நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முன்னாடி சொன்ன மாதிரி அது என்ன டைப் ஆஃப் லோகோவா பண்ண போறோம், அது வந்து வெக்டார் பேஸ்டா பண்ண போறோமா இல்ல டெக்ஸ்ட் பேஸ்டா பண்ண போறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ரிக்யர்மெண்ட்டை வச்சு என்ன மாதிரி டைப் ஆஃப் லோகோ பண்ண போறோம்ன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கலர் தீம். இப்போ நீங்க இந்த விஷயத்த கவனிச்சீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி சேர்ந்தது. நீங்க நல்லா கவனிச்சீங்க, அது எல்லாத்துலயுமே ரெட்ன்ற ஒரு தீம் வச்சிருக்காங்க. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில ரெட் கலர் தீம் வந்து ரெட் கலரை வந்து ஒரு தீமாவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இப்போ அதே மாதிரி அந்த லோகோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் சம்திங். அந்த கான்செப்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த லோகோ எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் லோகோவே நம்ம கேட்கறது. இப்போ இந்த பெப்சி இதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும், பர்கர் கிங் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? 2 பர்கர் வச்சிருக்காங்க, பேட்டி வைக்கிற இடத்துல பர்கர் கிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு பர்கர் அப்படின்றது கன்வே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த லோகோ வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும், ரெப்ரசென்ட் பண்ணணும், என்ன விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இது சில இடங்கள்ல இருக்கு. இந்த ஷெல் பாத்தீங்கன்னா ஷெல்லுக்கு வந்து ஷெல்லையே வந்து பண்ணியிருக்காங்க, ஷெல் பெட்ரோல் பங்கோட லோகோ, ரொம்ப பழைய லோகோ. மெக்டிக்கு வந்து எம்மை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மெக்டி இந்த லோகோ வந்து அவங்க பிராண்டிங்கா யூஸ் பண்ணாங்க ஒரு காலத்துல. மெக்டி ஆரம்பிச்ச புதுசுல அவங்களோட ஆர்ச்சா வந்து ஒரு பெரிய ஆர்ச் வந்து மாதிரி யூஸ் பண்ணாங்க, எம் மாதிரி.
நீங்க நிறைய இடத்துல கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி லோகோ வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணும். அண்ட் லோகோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மினிமலிஸ்டிக்கா பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகும். இப்போ இந்த ஆப்பிள் லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான லோகோ. ஒரு ஆப்பிள் பைட் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. நைக்கு ஒரு அண்ணா ஃபயர்பாக்ஸ்ல கூட அந்த அர்த்துக்கு சுத்தி ஃபாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, அந்த கான்செப்ட் வந்து அங்க சொல்லியிருக்காங்களா. அதாவது வந்து இன்டர்நெட் அப்படின்றது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றத வந்து அங்க அது காட்டுற மாதிரி மெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ அதே அமேசான் லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் அங்க சொல்லியிருப்பாங்க. அது அவங்க இதுல வந்து A to Z வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் கூட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு ஷேப் ஆட் பண்ணிருக்காங்க. அமேசான் அப்படின்ற டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரே ஒரு ஆரோவை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. கரெக்டா A to Z ஒரு ஆரோ போடுது. அப்படின்னா என்னன்னா நாங்க A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நாங்க வந்து டெலிவரி பண்ணுவோம், எங்க கிட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது இங்க இதுலயே வந்து கன்வே ஆயிடுது. ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு லோகோ நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட பிசினஸை நம்ம கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும் நம்ம லோகோஸ். அதுக்காக தான் லோகோஸ் டிசைன் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி மினிமலிஸ்டிக்கா இருக்கணும். அதே மாதிரி லோகோன்னு சொல்லும் போது நீங்க போய் அகைன் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். டெக்ஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல வந்து இதுல பண்ண போறீங்களா அப்படின்னு, வெக்டார் பேஸ்டா பண்ண போறீங்களா செக் பண்ணணும். ஓகே அண்ணா வெக்டர் போர்ட்ரேட்ஸ்லாம் செய்ய முடியுமாண்ணா போட்டோஷாப்ல? டிஜிட்டல், அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஆர்ட்ப்பா, பண்ணலாம். ஓகே லேர்ன் டிசைன். ஓகே நல்லா இருக்கு இந்த டிசைன். கிருபா அனுப்பியிருக்கீங்க, வெரி குட். தெரியுதா? ஓகே. அண்ட் காவியா கார்த்திக் அனுப்பியிருக்காங்க. லேர்ன் PS போட்டோஷாப் டிசைன், அதுல ஒரு ஆரோ. ஓகே ஸோ இப்போ இதை பார்த்த உடனே வந்து பிஎஸ் வந்து பிஎஸ் அப்படின்னு நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், போட்டோஷாப்னு தெரிஞ்சிருக்கோம். மேலே ஒரு டெக்ஸ்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி குட். ஓகே ஓகே LT. ஓகே வெரி குட் சுந்தர். சரி நான் மறுபடியும் இப்போ செஷனுக்குள்ள வரேன். சரி இப்போ உங்களுக்கு லோகோ டிசைன் பண்றது அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படி ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். மியூட்ல போட்டுக்கிறீங்களா ப்ளீஸ்? ஹலோ விக்னேஷ், மியூட்ல போடுறீங்களா? ஓகேண்ணா ஓகே இதோ போடுறேன். ஓகேண்ணா சாரி, கண்டினியூ பண்ணுவோம். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. ஸோ அடுத்தது வந்து இப்போ அதே மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்றோம் அப்படின்னா, போஸ்டர் ரெடி பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய இதே தான் ஸ்டார்டிங் ஸ்டெப். வந்து என்ன ரெக்யர்மெண்ட்னு தெரிஞ்சுக்கிறது, அடுத்தது ரெஃபரன்ஸ் பார்க்கறது, அப்புறம் ஸ்கிரிபிள் பண்றது, அப்புறம் டிசைன்குள்ள இங்க வர்றது டிசைன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, சேம் நம்ம என்னென்னு பண்ணலாம், நீங்க வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணலாம். அகைன் இந்த போஸ்டர் வந்து உங்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு போஸ்டரா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நீங்க கொடுக்க போறது ஒரு கண்டென்ட், அதாவது உங்க நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் நேம் கொடுக்குறேன். நேம், ஒரு கேப்ஷன். ஓகே நேம் ஒரு கேப்ஷன் இதை வச்சுட்டோம். ஓகே ஸோ இப்படி வச்சுட்டு இது வச்சுட்டா போஸ்டரான்னு கேட்டா கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து போஸ்டரா மாற்ற போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் ஆட் பண்ணலாம், இல்ல பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் ஆட் பண்ணலாம், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம், இல்ல பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். அண்ட் வந்து ஒரு ஃபாண்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பேஜோட சென்டர்ல வச்சிருங்க. சென்டர்ல வச்சு ஒரு போஸ்டர் உங்களுக்காக ரெடி பண்ணுங்க. இது கூட இந்த இடத்துல உங்க ப்ரொஃபஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு லோகோவை வைங்க. இப்போ நீங்க ஒரு லோகோ கிரியேட் பண்ணிருப்பீங்களா,
அதை நீங்க என்ன பண்ணா நெட்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ நான் கிராஃபிக் டிசைனர்னு போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நெட்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டிக் திஸ் ஒன். இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கு. நீங்க அந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அந்த இமேஜை அங்க நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க வரும்போது நானும் அதை வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன், நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்றதையும் காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி. ஆனா சேவ் பண்ணி தான் வரணுமா? காப்பி பண்ணி பேஸ்ட் என்னதுப்பா? பண்ண முடியாதா? பிக்சரை நெட்ல இருந்து சேவ் பண்ணி தானே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நேம் இருக்கு, என்னோட லோகோ இருக்கு. ஸோ இதை வந்து ப்ராப்பரா ஒரு போஸ்டர்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ போஸ்டர்னு வரும்போது பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல லோகோ வைக்க போறோம், எந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்க போது, எந்த அளவுக்கு இந்த பேஜை வந்து இவ்வளவுதான் கண்டென்ட்னா இந்த கண்டென்ட் வந்து எப்படி எல்லா ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துட்டு இப்போ போய் ரெஃபரன்ஸ் பாருங்க. உங்க நேமுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஆர் உங்களோட ஃபியூச்சர் ப்ரொஃபஷன் என்னன்றதை யோசிச்சுக்கோங்க, அதை கீழே போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு ரிலவெண்டான ஒரு லோகோவை நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி, சும்மா ஏதோ ஒரு வெக்டார் இமேஜா கூட இருக்கட்டும், அந்த இமேஜை சர்ச் பண்ணி அதை வந்து லோகோவா எடுத்து போடும். இங்க லோகோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் இந்த வாட்டி நான் வந்து எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் பண்ணிட்டு எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணா, போஸ்டர் மேக்கர் எடுத்துக்கோங்க. போஸ்டர் மேக்கர்னு ஒரு ஆப் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஆப்போ இல்லை வேற ஏதோ ஒரு டிசைனிங் ஆப் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போன்ல ஒரு பேஜ் பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு உங்க நேமு அண்ட் உங்களோட ஆம்பிஷன் ஆர் உங்களோட கரியர் அதை வந்து போடுங்க. இப்போ நான் வந்து இது நான் ரஃபா வச்சிருக்கேன், நான் டிசைன்ல வைக்கல, நான் சும்மா வச்சு காமிச்சிருக்கேன். நீங்க இது எப்படி ப்ராப்பரா வச்சு அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக செட் பண்ணி ஒரு டிசைனா வந்து காட்டணும். ஒரு டிசைன்றது என்ன, கரெக்டான அலைன்மெண்ட், கரெக்டான ஸ்பேசிங்ல வைக்கிறது தான் டிசைன். போஸ்டர் மேக்கரோட லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. சுந்தர்ன்ற ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு லோகோ வந்து அது ரிலேவெண்டான ஒரு லோகோ, ஒரு இமேஜ், சும்மா இப்போதைக்கு ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து அதை வந்து அங்க பிளேஸ் பண்ணுங்க இந்த பேஜ்ல. அண்ட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, பேக்ரவுண்ட் பிக்சர் வைக்க முடிஞ்சா வைங்க. பட் இங்க லோகோ வைக்கிறதுனால பேக்ரவுண்ட் பிக்சர் கரெக்டா உட்காருமான்றதை செக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்தா கூட ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் திஸ் கலர். ஓகே, நான் இப்போ வந்து நான் அதை ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 minutes டைம் தரேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனா லெட்ஸ் ஸ்டார்ட். புரிஞ்சதுல? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? அண்ணா டவுன்லோட் ஆயிட்டு இருக்குண்ணா. ஓகே 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 ஓகே. சப்போஸ் போன்ல டவுன்லோட் பண்ண முடியாதவங்க நீங்க வந்து அகைன் ஸ்கிரிபிள் கூட பண்ணி காமிச்சா கூட ஓகே. அதுக்குள்ள மற்ற 3 ஸ்டெப்பை ஸ்கிரிபிளிங்கையும் பண்ணுங்க. மற்ற 3 ஸ்டெப்பையும் பண்ணிடுங்க. போன்ல பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, ஸ்கிரிபிள் பண்ணி அனுப்பினா கூட ஓகே. இது முடிச்ச உடனே வந்து எப்படி போட்டோஷாப் வச்சு டெக்ஸ்ட்டை எப்படி வந்து அட்ராக்டிவா மாத்துறது, டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாத்துறது, போட்டோஸை வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ஹலோ அண்ணா. ஹலோ சொல்லுங்க அசோக். சாரி, அண்ணா என்னோடது உங்களுக்கு அனுப்பிட்டேண்ணா. பாத்துட்டேன். ஓகேண்ணா.
அண்ணா நான் இந்த வரைஞ்சு அமைச்சிருக்கேண்ணா. யாரு? இன்ஷராவா? ஆண்ணா. everything around YouTuber. Nice. Okay, I think time. What is this? Okay, so இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். நான் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணல. ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து பிளாக் கைண்ட் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் பிளாக் கிடையாது, ஒரு கிரேஷ் பிளாக் வச்சிருக்கேன். அண்ட் வந்து நான் முன்னாடி செலக்ட் பண்ணி எடுத்த ஒரு லோகோ வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பெல்லாம் நீங்கள் லோகோன்னு ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஸ்கொயர் ஷேப் பேஜ் வச்சு லோகோ ரெடி பண்ணால் லோகோட பார்டர் வந்து ஸ்கொயர் ஷேப் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். நான் மற்றவங்கள்ட்ட காட்டுறேன். ஸோ இது வந்து பிரீத்தி பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் a டாக்டர் அண்ட் ஓகே ஜூமுக்கு போடா. ஓகே, வெரி குட். இப்போ அந்த லோகோ எடுத்து உங்க நேமுக்கு மேல போட்டுருங்க. இந்த இடத்துல போட முடியுதா பாருங்க. இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கும். வெரி குட். இன்ஷரா வந்து வரைஞ்சிருக்காங்க. அவங்க யூடியூபர்ன்ற கேப்ஷன் போட்டிருக்காங்க. லோகோவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷேப் போட்டு அதுல டெக்ஸ்ட் லோகோவா போட்டிருக்காங்க. லேர்ன் எவ்ரிதிங் அரவுண்ட். அண்ட் அவங்க லோகோக்கு ஒரு கலரும் வச்சிருக்காங்க, பிளாக் அண்ட் yellow. வெரி குட். மியூட்ல போடுறீங்களா விக்னேஷ் கொஞ்சம்? ஸோ அசோக் ராஜன் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பாஸ் பேபி படம் பார்த்தாரான்னு தெரியல, ஏற்கனவே ஒரு போஸ்டர் பாஸ் பேபியில பண்ணி அனுப்புனாரு. அசோக் கிராஃபிக் டிசைனர். அதுல வந்து ஐய வந்து 2 லெட்டருக்கு 2 இதுலயும் காமனா யூஸ் பண்ணியிருக்காரு. நைஸ் ஒர்க். வேற யாரும் அனுப்பியிருக்கீங்களா? இல்லைன்னா இப்ப நம்ம வந்து அடுத்து போகலாம். ஸோ இப்ப நம்ம போஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து இவ்வளவுதான் டெக்ஸ்ட் அப்படின்றனால நான் சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ராப்பரா சென்டர்ல வர மாதிரி இருக்கு. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எல்லாமே வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மோகன்ற பேருக்கும் கீழே கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட்டுக்கும் சேமான ஒரு கிட்டத்தட்ட சேமான ஒரு லெவல் இருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்ப இங்க இருக்க ஸ்பேஸும் கிட்டத்தட்ட இங்க இருக்க ஸ்பேஸும் சேமா இருக்கு. ஸோ அலைன்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சோம்னாலே டிசைன் வந்து ரொம்ப பார்க்கவே டிசைனோட அப்பியரன்ஸே வந்து மாறிடும். ஸோ அலைன்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட்டை ப்ராப்பராக வைங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன். போஸ்டர் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கோம் இன்னொரு டெக்ஸ்ட் போட்டிருக்கோம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் ஸ்பேசிங். இப்போ வந்து ரொம்பவும் நான் தள்ளி இப்படி வைக்கல, ரொம்பவும் ஒட்டி வைக்கல, ஒரு சின்ன கேப் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நீட்டான இது காட்டும். இங்கே கூட ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட நான் அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க ஒர்க்ல கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் டிசைன்ஸ். ஓகே அண்ணா, நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்றீங்களா? அதோட லிங்க் அனுப்புங்கண்ணா. நான் இது வந்து லிங்க் யார் இன்ஷராவா?
நான் அனுப்பிவிடுறேன்ப்பா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று கலர்ஸ். ஸோ ஒரு போஸ்டர் நம்ம பண்றோம் அப்படின்னா கலர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி கலர் சூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா வச்சிருக்கனால என்னோட ஃபோர்கிரவுண்ட் பிரைமரி கலர் வந்து பிளாக்கா வச்சிருக்கேன். ஆர் பிளாக்னு வச்சனால பேக்ரவுண்ட் கலர் நான் ஒயிட்டா வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஒயிட்ல இந்த லோகோ வந்து மல்டி கலர் இருக்கனால ஒயிட்ல நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி கலர்ஸையும் நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணோம். கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு போஸ்டர் நம்ம டிசைன் பண்ணும்போது. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் அனுப்பியிருக்காங்க, அதை பார்க்குறோமா? ஓகே, சுந்தர் அனுப்பியிருக்காரு. ஷேடோவும் சுந்தருக்கும் சேம் எஸ். ஓகே, ஷேடோ சுந்தர். உங்களோட லோகோ வந்து இதுவா? சரி, ஓகே, நைஸ். உங்க ப்ரொஃபஷன் என்னன்னு எழுதுல, ரைட்டர்ன்றதை எழுதிருக்கலாம்ல? அந்த இமேஜ்லயே காட்டிடும் நினைச்சா. ஓ, இமேஜ்ல காமிச்சிட்டீங்க. விஜய் பாபு, ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ், இண்டோர் காம்ப்ளெக்ஸ், இங்க லோகோ இருக்கு. ஓகே, நைஸ் விஜய் பாபு. பட் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான், கலர்ஸ் வந்து எப்படி நம்ம வைக்கிறோம். நம்ம கலர்ஸ் வச்சா ஃபோர்கிரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர்ல வந்து தெரியுதான்னு பார்க்கணும். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ்ன்றது கிளியரா தெரியல விஜய் வச்சிருக்கிறதுல. இந்த இண்டோர் காம்ப்ளெக்ஸ்ன்றது கிளியரா தெரியும். இந்த விஜய் பாபுன்ற டெக்ஸ்ட் கூட கிளியரா தெரியுது. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ்ன்றது லைட்டா இருக்கனால நமக்கு கிளியரா தெரியாம இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் வந்து கம்ப்ளீட்லி இப்போ நீங்க பார்க்க போற விஷயத்த தான் பண்ண போறோம். நீங்க இப்போ அப்சர்வ் தான் பண்ண முடியும். நான் உங்களுக்கு எப்படி வந்து போட்டோஷாப்ல ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பண்றதுன்றதை காட்ட போறேன். போலாமா? ஓகே, ஒண்ணு, இது வந்து ஒரு டிசைன், சிம்பிள் டிசைன். ஸோ இந்த டிசைன்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்ற ஒரு சிம்பிளான விஷயம். இதையும் நான் பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணன்றதை பண்ணி காட்டுறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எப்படி பண்றது. இப்போ எப்படி இந்த டெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் கிமிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு பேப்பர் கிழிஞ்ச மாதிரி, அது பின்னாடி வந்து கலர்ஸ் இருக்க மாதிரி ஒரு கான்செப்ஷுவல் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்றதுன்றதை நான் காட்டுறேன். ஓகே, வெரி குட். இப்போ வந்து இன்னும் வந்து கரெக்டா இருக்கு ப்ரீத்தி, நல்லா இருக்கு. ஸோ இப்போ இங்க வருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க் எப்படி பண்ண அப்படின்றதே நான் அந்த ஒர்க் எப்படி பண்ணன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த பர்சன்ட்ட பர்மிஷன் வாங்கல, இருந்தாலும் அந்த ஒர்க்கை நான் காட்டுறேன். ஸோ இது ஒரு ஒர்க். எப்படி இதுல வந்து எப்படி வந்து இந்த பிக்சர்ல எப்படி இந்த மாதிரி கிமிக்ஸ் பண்றது, இது எல்லாமே பேசிக்கான சிம்பிளான விஷயம் தான். எப்படி பண்றது அப்படின்றத நான் குயிக்கா வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஏன்னா நமக்கு இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படி எத்தனை முடிக்க முடியுன்றதை நான் காட்டுறேன். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு போலாமா? சரி, நான் வந்து ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ். ஆக்சுவலா இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஓப்பன் ஐடியாஸ் உருவாகும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்ஸ் காட்டுறேன். இதை பத்தி இன்னும் நீங்க நிறைய கத்துக்கணும்னா நீங்க என்கிட்ட இப்போ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுக்கிறேன், அதில் கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் வைக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் AHBன்னு ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். நல்லா பெருசாகவே வைப்போம். டிசைனர்ஸ், போட்டோஷாப் யூஸ் பண்ண டிசைனர்ஸ் எப்பவுமே வந்து இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட்டை இதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்து கரெக்டா வராது. அதுக்கு பதிலாக நீங்க எப்பவுமே யூஸ் பண்ண வேண்டியது ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஓகே, இப்போ நான் வந்து இங்க வச்சுட்டேன். அண்ட் இது வந்து சென்டரா இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்ணளவுல வைக்கிறத விட நம்ம வந்து ப்ராப்பரா வைக்கணும். ஸோ அலைன்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, இப்படி ஒரு நான் டெக்ஸ்ட் போட்டேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணி காட்டுறது. இப்போ இதுவே வந்து ஹைலைட்டடாக தெரியுது. பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கு, ஃபோர்கிரவுண்ட் கலர் எல்லோல இருக்கு. இதுவே ஹைலைட்டடா பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இதுக்கு ரிலவெண்டான ஒரு கலர், ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர், எல்லோக்கு கான்ட்ராஸ்டான கலர் ரெட் வைக்கலாம்.
இல்ல ஒயிட் வச்சோம்னா எல்லோ தெரியாம போயிடும், பிளாக்கு கான்ட்ராஸ்டா தெரியும். ஸோ அதனால வேற ரெட் வச்சுன்னா ரெண்டுத்துக்குமே மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு கலரா இருக்கும். நான் ப்ரஷ் எடுத்துட்டு ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன், நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க நிறைய டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். அந்த ப்ரஷஸ் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான். நீங்க ஒன்ஸ் வந்து போட்டோஷாப் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒர்க்லாம் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்போ இதெல்லாமே கூட நம்ம டிசைன் ஒர்க்ஸா எங்கேயாவது யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம். நான் ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் தேர்றதும் ஒரே நிமிஷம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரை ப்ரஷ் நம்மளே வந்து நமக்கு ஓன் ப்ரஷ் ஓன் ஃபாண்ட் எல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு நாள் வந்து நம்ம மென்டார் ப்ரோக்ராம்ல இருக்கவங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்லித்தரேன் எப்படி நமக்கு தேவையான ப்ரஷ் கிரியேட் பண்றது, நமக்கு தேவையான ஃபாண்ட் கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சிருக்கேன். இந்த ப்ரஷோட ஒப்பாசிட்டி அப்படின்னா இப்போ இதான் ப்ரஷ் வந்து அடிக்கிற ஆக்சுவல் கலர் ஒயிட் கலர்ல அடிக்குதா, இந்த ஒப்பாசிட்டின்றதை இங்க நான் மேல இருக்கிறத நான் கம்மி பண்றேன், அப் டு 50% கம்மி பண்றேன். இப்போ இந்த டிஃபரன்ஸை பாருங்க, கம்மியாயிருக்கா. ஒப்பாசிட்டினா ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்பரன்ஸ், அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதா ஒப்பாசிட்டி. இப்போ நான் வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 வைக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கலர் வந்து நான் ரெட், இங்கே கலர் போயிட்டு நான் ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சும்மா அந்த ப்ரஷோட ஸ்டைலே அவ்வளோதான். ஸோ நான் சும்மா வந்து ஒரு இப்போ ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணிருக்கனால இது டிரான்ஸ்பரண்டா ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறனால அந்த எஃபெக்ட் ஒன்று வருது. அண்ணா எனக்கு ஒரு டவுட். தேர்ட் டைம் சொல்லுப்பா. இப்போ நீங்க அந்த போன இதுல பண்ணப்போ இந்த பெயிண்ட் இது டெக்ஸ்ட் மேல இல்ல, ஆனா இப்போ டெக்ஸ்ட் மேல இருக்கே, அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? சொல்றேன் சார். ஓகேண்ணா. ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ எனக்கு தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டை நான் வந்து முன்னாடி கொண்டு வர போறேன். சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ இது பார்க்கும்போது இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில விஷயம் பண்ணா எக்ஸ்ட்ரா வேற கலர்ஸ் மாற்றி வேற டோன் மாற்றி பண்ணும்போது வேற எஃபெக்ட் கிடைக்கும். டோட்டலாவே 2 லேயர் தான் பண்ணிருக்கோம். எனக்கு ஒரு டவுட், அது நீங்க பண்ணீங்க, அது ரொம்ப வேகமா பண்ணிட்டீங்க, நான் அதை கவனிக்கல. ஒரு தடவை திருப்பி பண்ண முடியுமா? லைக் அந்த லெட்டர்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்கன்ட்டு. ஃப்ரண்ட்ல லெட்டர்ஸ் கொண்டு வந்ததா இல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தது எப்படியா? இல்ல ஃப்ரண்ட்ல கொண்டு மேல டோட்டலாவே 2 லேயர் தான் யூஸ் பண்ணிருக்கோமா? ஆமா 2 லேயர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அந்த லேயரை மட்டும் மாத்தினா போதும் அப்படிதானே சொல்றீங்க? மவுஸை கிளிக் பண்ணி அப்படி மாத்தினா இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, AHPன்றது டெக்ஸ்ட் லேயர். இந்த கண்ணு நான் வந்து லேயர் காட்டுறேன், இது மேல இருக்கு. இப்போ அது நான் கீழே கொண்டு போறேன். இந்த பெயிண்ட் வந்து மேல இருக்கு. இப்போ பிரஷ்ல பெயிண்ட் பண்ணது மேல இருக்கு. என்ன பண்ணா இதை தூக்கி கீழே எடுத்து வச்சாலே போதும். இதே ஆப்ஷன் வந்து நம்ம போஸ்டர் மேக்கர்லயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம லேயர்ஸை மாத்தி வச்சுக்கலாம். லேயர்ஸ் அப்படின்றது முன்னாடி செஷன்ல நான் காமிச்சேன், ஒவ்வொன்றும் தனித்தனி இமேஜஸ் மாதிரி நம்ம எடுத்து கொலாஜ் தான் பண்ணிருக்கேன். நான் கொலாஜ் பண்ணிருக்கேன். இந்த பெயிண்ட்டுக்கு மேல இப்போ நான் AHPன்றதை ஒட்டியிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி. ஸோ இது ஒரு டெக்னிக். ஓகே. இப்போ நான் 2வது டெக்னிக் போறேன்.
ஸோ ரெண்டாவது டெக்னிக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கும். இது என்ன, எப்படி எப்படி இது இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கான்செப்ட் புரியுதா? ம் புரியுது. சாரி, கோச் ஆலிவர். வாவ், நைஸ். வர்ச்சுவல் கோச் ஆலிவர். இவர் ஒரு லோகோ பண்ணியிருக்காரு. கான்செப்ஷுவல் பிளஸ் டெக்ஸ்ட் வச்சு ஒரு லோகோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ஆலிவர். அண்ட் காவியா வந்து ஷக்கலக்கா பூம் பூம் கஸ்டமைஸ்ட் கிட்ஸ். ஓகே, நல்லா இருக்கு. அதானா ஃபைன். ஸோ இப்போ இங்க இந்த இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு டிசைன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பிக்சர் இருக்கு. இந்த பிக்சரை இந்த பிக்சரை கிழிச்சு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு கற்பனையில பண்ணதுதான் இந்த போஸ்டர். இப்ப இதை வந்து டேர் பண்ணி எடுத்திருக்கோம். இது பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். இப்ப எப்படி பண்றது நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு டிசைன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கு. லேர்ன், டிசைன் வித் மோகன் அப்படின்ற 3 லேயர் வச்சிருக்கேன். நான் அந்த 3 லேயருமே வந்து இப்போ இந்த 2 லேயரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. இந்த லேர்னையும் டிசைனையும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அதை விட்டுருவோம், தனியா லாக் பண்ணி வச்சிரும். அதை நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம பண்ண போறது எல்லாமே இந்த இந்த டிசைன் அப்படின்ற டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு மேல ஒரு இமேஜினரி லைன் வரைய போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக்கா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மறைச்சு வச்சிடறேன். ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் பிளாக்கா மாத்திக்கிறேன். ஸோ இந்த டிசைனோட இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நான் ஒயிட்டா வச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், கிளியரா தெரியுதா? எல்லோ வச்சிருக்கேன். கிளியரா தெரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிசைனுக்கு மேல ஒரு பிரஷ் எடுத்து ஒரு டெக்னிக் பண்ண போறேன். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அங்க பண்ண மாதிரி ஒரு பிரஷ் டெக்னிக் தான் இங்க பண்ண போறோம். அதே பிரஷ் தான் இருக்கிறேன். பட் ஒபாசிட்டி வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா வச்சுக்க போறேன். இப்போ இங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க யூஸ் பண்ணிட்டு வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒயிட் கலர், உள்ள வந்து பிளாக் கலர் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒயிட் கலர்ல சூஸ் பண்ணிக்க போறேன். பிரஷோட கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு லேயர் போட்டு வரைகிறேன். லேயர் போடாம வரையில, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து அது மேலேயே வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஒயிட் ஆக்கிடுவோம். ஸோ இந்த ஏரியா வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி கீழேயும் சும்மா நீங்க வந்து எப்படி ரேண்டமா அன்ஆர்கனைஸ்டா சிக்ஸாக்கா ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு டெக்னிக்ல கூட பண்ண முடியும். இப்போ நான் பண்ற மாதிரி தான் பண்ணணும் இல்லை, வெவ்வேறு ஐடியாஸ்ல கூட பண்ணலாம். நான் வேற ப்ரஷ் எடுத்துக்கிறேன் இன்னும் ஈஸியா வரையறதுக்காக. ஸோ கைண்ட் ஆஃப் இது எப்படி இருக்குன்னா,
இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து பின்னாடி இருக்க மாதிரி ஒன்று தெரியுது, ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இது நார்மலா இருக்காது. இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு எஃபெக்ட் போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்படி போட்ட எஃபெக்ட்ல ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ண போறேன். ஓகே, அண்ணா அந்த ஷேடோ இது மட்டும் எப்படி போனீங்கன்னு மட்டும் ஒரே நிமிஷம் காட்டுங்கண்ணா. லேக் ஆயிடுச்சு இங்க லேப்டாப். காட்டுறப்பா. ஓகே, ஸோ இங்க வந்து எந்த லேயரோ அந்த லேயரை டபுள் கிளிக், இந்த டெக்ஸ்ட்ல இல்ல, டெக்ஸ்ட் இல்லாத இடத்துல டபுள் கிளிக் பண்ணலாம், இல்ல ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் போகணும். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணா இந்த பிளண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள டிராப் ஷேடோ கிளிக் பண்ணா ஓகேண்ணா. நான் கிளாஸ்ல சொல்லி தரேன் டீடைலா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே, ஸோ இப்படி வந்துச்சா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் என்ன கிடைக்குதுன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்க மாதிரி தெரியுதா? இதே ஷேடோ இல்லைன்னா நார்மலா இருக்கு, ஷேடோ போட்ட உடனே உள்ள இருக்க மாதிரியே தெரியுது. கரெக்டா? ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா ஷேடோ இருக்கிறதுக்கும் ஷேடோ இல்லாம இருக்கிறதுக்கும்? அது இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் லேயரை மட்டும் தான் கிளிக் பண்ணி இது பண்ணீங்க அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா ஆமா, நான் அதை சொல்லி தரேன் உங்களுக்கு. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறேன்னா, வெளியிலயும் இந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு வைக்க போறேன். அதனால என்ன பண்ண போறேன், இதே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl J, அதை இதுக்கு மேல கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ மேல வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட் வந்து நான் பிளாக் கலர்ல வச்சிடறேன், இந்த பிளாக். இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஒரு டெக்ஸ்ட் வெளியில இருக்கு, எல்லோ கலர் டெக்ஸ்ட் உள்ள இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த பேப்பர் ஷேர் பண்ண பேப்பரை வரைஞ்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் பிக்சர் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். அதுவும் ரொம்ப சிம்பிள், நம்ம போய் உட்காந்து கட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த ஷேப், இந்த இதை போயிட்டு நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா செலெக்ஷன் வரும். அது இன்வெர்ட் செலெக்ஷன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோம்னா இன்வெர்ட் செலெக்ஷன் ஆயிடும். டெலிட். சரி, டெலிட். ஓ சாரி, இப்போ இது வந்து டெக்ஸ்டா இருக்கு, அதை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் பண்ணிடணும். ராஸ்டரைஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இமேஜா மாறிடும். இப்போ டெலிட் பண்ணோம்னா டெலிட் ஆயிடும். கண்ட்ரோல். ஓகே, இப்போ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? பாதி வெளில பாதி உள்ள இருக்க மாதிரி. இப்போ இதையும் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி வைக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், இதை மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன், அதே இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தா அதே இடத்துல பிளேஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து அந்த டிசைன் பண்ணது. ஸோ முதல்ல நம்ம பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இங்க வந்து மேபி இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நம்ம மாத்திக்கலாம், என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் வந்து நான் அது நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வந்து சூஸ் பண்றோமோ, நமக்கு என்ன தேவையோ அப்படி வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்க இந்த மாதிரி பண்ணலாம், எங்கேயாவது இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணலாம், அந்த ஐடியா எங்கே யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நம்ம 2 ஐடியாஸ் பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ப்ரஷ் டூலை வச்சு ஒரு பேக்ரவுண்டாக போட்டோடனே அது ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ரெண்டாவது அதே ப்ரஷ் டூலை வச்சு எப்படி வந்து ஒரு பேப்பர்ல டேர்ட் எஃபெக்டை கொண்டு வரதுன்றதை பார்த்தோம். 2 டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸை பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட்ல பண்ற எஃபெக்ட்ஸ். இப்போ எப்படி பிக்சர்ல இதே மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்றது அப்படின்றத சொல்லி தரேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அந்த இப்போ பண்ணதுல வந்து அந்த மேல ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுதுண்ணா, அந்த கட் பண்ண இது. ஆனா இப்போ பண்ண இமேஜ்ல அது தெரியலையேண்ணா, அது என்ன? அது நான் வந்து வச்சு ஒபாசிட்டிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன். ஓ ஓகே ஓகே ஓகே.
அண்ட் அதோட ப்ரஷ் சைஸும் வேற மாதிரி வச்சு பண்ணேன். ஓகே, அது வேற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை. இல்லையா? சரி ஓகே. இப்போ எப்படி வந்து இந்த போஸ்டர் பண்றது அப்படின்றத செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு சொல்லுங்க 1080 into 1003. யாராவது ஒரு பிக்சர் தரீங்களா? யாராவது ஒருத்தரோட பிக்சர் வச்சு பண்ணுவோமா? அண்ணா நான் என்னோட பிக்சர் வாட்ஸ்அப்ல அனுப்பட்டா? அனுப்பிடுவா. என்ன ஒரு ஆர்வம். எவ்வளவு வேகமா இருக்கா. சீக்கிரம் அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண போறது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். என்ன பண்ண போறோம்னா 2-3 பிக்சர்ஸை ஒரு பிக்சருக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை எதை எங்க பிளேஸ் பண்ணும் அப்படின்ற அந்த டிசைன் சென்ஸ் தேவைப்படும். ஓகே, அனுப்பிட்டீங்களா தம்பி? இதற்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அசோக் ராஜ் இதுக்கு முன்னாடி வந்து ஹலோ பிரதர் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த லெட்டரை வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணோம்ல? ஆமா. அது மட்டும் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க? ஷார்ட்கட்டா? ஷார்ட்கட் இல்ல. அத வந்து அந்த ஐடியா வந்து டெக்ஸ்ட்டை வந்து அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ராஸ்ட்ரைஸ் லேயர்னு இருக்கா, அப்படி பண்ணோம்னா அது வந்து இமேஜா மாறிடும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் நம்ம இதுல கொடுக்கணும், கண்ட்ரோல் எக்ஸ் ஆர் டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிடும். செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தோம். ஓகே ஓகே தேங்க்யூ. சரி தம்பி அனுப்பலையா? சரி ஓகே. நம்ம ஐ திங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன். யார் அனுப்பியிருக்கா? ஆலிவர். சென்ட் மை போட்டோ. ஆலிவர் அனுப்பியிருக்காரு. பெரிய கம்ப்ளீட் நீளமான போட்டோவா இல்லையா? லென்த்தியான போட்டோவா? சீக்கிரம் அனுப்புங்க யாராவது ஒருத்தர். இல்ல நானே என் போட்டோ எடுத்து போட்டுருவேன். ஓகே, ஸோ அந்த மீன் வைல் வந்து நான் வந்து ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நமக்கு பிக்சர்ஸை தேடுறதுன்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். இந்த மாதிரி போய் ரெஃபரன்ஸ் தேடி எடுக்கிறது அப்படின்றது. சுந்தர் அனுப்பிட்டாரு. ஃபுல் பிக்சரா இல்லையா? சரி, ஆலிவர் அனுப்புனதே இப்ப பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அனுப்பாத சேவ் இமேஜ். நான் ஃபாஸ்டா பண்றேன் பிகாஸ் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இன்னொன்னு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் இருக்கு மொபைல்ல. யூ கேன் செக். நோ ப்ராப்ளம். மறுபடியும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இஸ் இட் ஓகே? டிஷர்ட் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு.
ஓகே, அது லோகோனால அதுவும் செலக்ட் பண்ணி எடுத்தேன். எனக்கு அந்த லோகோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம். நான் இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல வந்து இந்த பிக்சரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போறேன். அதாவது பேக்ரவுண்ட் நிறையா இருக்கு, அதனால எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் நான் தனியாக எடுக்க போறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண முதல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் இமேஜாக வரும். ஸோ இந்த மாதிரி காட்டும். நான் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் பண்ணணும். பென் டு ஓகே, பென் டூல் யூஸ் பண்ணி நான் இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த பிக்சரை மட்டும் இந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பென் டூல் யூஸ் பண்ணுறது ஈஸியான மெத்தட்ஸும் இருக்கு. பென் டூலில் வந்து வரைய கஷ்டமாக இருக்குனாலும் பிகினர்ஸ் கூட பென் டூலை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று போயிட்டு பெருசு பெருசாக இப்படி கர்வ்ஸ் போட்டு வரையலாம். இல்லைன்னா நீங்கள் ஷார்ட் ரொம்ப ஜூம் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக பிக்சல் மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா இப்படி கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் ஈஸியா வந்து ஷேப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா கர்வ்ஸ் இப்படி பிடிச்சி கர்வ்ஸ் போடலாம். ஸோ நீங்களும் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த டிசைன் சாஃப்ட்வேரானா இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக ஸ்பீட் வந்துடும். கண்ட்ரோல் சார். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிக்சரை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிக்சரில் தேவையில்லாத சில போர்ஷன்ஸ் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செல் அவுட் மாதிரி மட்டும் இந்த பிக்சர் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிக்சர் வந்துருச்சு. இப்போ இந்த முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பேக்கப் எடுத்துக்கிறேன் இதை. ஸோ டிசைன் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பேக்கப் வந்து ரொம்ப முக்கியம். அடிக்கடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜஸ் எடிட் பண்ண போறீங்கன்னா அந்த இமேஜஸ் பேக்கப் எடுத்து வச்சு சேவ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் அந்த பிக்சர்ஸை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் நான் ஃபேஸ் மட்டும் நான் காட்ட போகிறேன். மற்றபடி மிச்ச போர்ஷன் எல்லாமே வந்து நான் வேற இமேஜஸ் மாற்ற போகிறேன். அதனால இப்போ நான் லெவல் மட்டும் மாற்றி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைட்டா பேசிக்கா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆல்பம் டிசைனிங்கோட பேசிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. இந்த பிக்சர் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இன்னும் 2-3 பிக்சர்ஸ் ஆட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ட வந்து என்கிட்ட சில பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு, நான் இதை சூஸ் பண்றேன். இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கலர் ஒன்று, ஒரு பிக்சர் ஒன்று.
இன்னொன்று வந்து ஒரு இது வந்து கான்செப்ட் மாதிரி இருக்கா. இன்னொரு பிக்சர் வந்து நம்ம நெட்ல எடுத்துருப்போம். இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பிக்சரையும் வந்து அந்த சில்ஹவுட் குள்ள கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் இவரோட இந்த கேரக்டரோட பாட்டம் போர்ஷனை வந்து நான் இந்த ஃபயர் வர வரைக்கும், அந்த சன்ரைஸ் வர வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சரிங்க, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க போயிட்டு இது இங்க ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா இப்படி உள்ள போயிடும். இப்போ இது எல்லாமே வந்து அந்த பிக்சருக்கு உள்ள போயிடுச்சு. இப்போ இதுவே பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. இதுலேயே வந்து நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவர் தானே. என்னண்ணா பண்ணீங்க? யார் அது? என்ன பண்ணீங்க? எனக்கும் தெரியல. என்ன பண்ணீங்க? ஓகே, ஒரு நிமிஷம். இருக்கு. ஒன்றும் இல்லை. என்னன்னா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சருக்கு பின்னாடி வந்து இந்த கேரக்டர் இருக்காரு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பிக்சருடைய அவுட்லைன், இந்த கேரக்டரோட அவுட்லைன் இருக்குல்ல, அந்த அவுட்லைனுக்கு உள்ள இந்த பிக்சரை மாஸ்கிங் பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ட் பிரஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு ஆரோ வந்து டவுன் ஆரோ காட்டுதா. அது கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆயிடும். புரியுதா? அந்த டெக்னிக் சொல்லிட்டேன். ஓகே, இது பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ஸ் வரும். இப்படி ஒன்று பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் ராஸ்பைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்ல 2வது பிக்சர் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எப்படி பண்ண போறேன்னா, மாஸ் எரேசர் பிரஷ் டூல், ஸோ இங்க வந்து நான் அந்த ஸ்கை கலர் இன்னொரு 2வது பிக்சரையும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மாஸ்க் பண்றேன். அகைன் இதையும் வந்து மாஸ்கிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி இல்லைன்னா இப்படியே கூட இப்ப இப்படியே வச்சிருவோம். இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இதுல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் வந்து நான் ஃபாண்ட்
ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் பேசிக் டெக்னிக்ஸ் தான். இந்த மாதிரி பேசிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம போஸ்டர் போஸ்டர்ல இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா போஸ்டர்ஸோட குவாலிட்டி வந்து இன்னும் அட்ராக்டிவா மாறும், நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த பிக்சர் வந்து இன்னும் ஹை குவாலிட்டி பிக்சராக இருந்தால் இந்த எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த டெக்னிக்கில் தான் இந்த பிக்சர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 பிக்சர் யூஸ் பண்ணி தலைக்கு ஒரு 3 பிக்சர், மொத்தம் 3 இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் வந்து அதுக்கு ஷேடோ யூஸ் பண்ணுறது 3 டிஃப்ரெண்ட் ஷேடோ வர மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த குதிரை வால்னு இப்போ ஒரு போஸ்டர் வந்துருக்கு. ஸோ அந்த போஸ்டரில் பண்ண மாதிரியான ஒரு டெக்னிக்கே இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் வந்து அகைன் இவருக்கும் வந்து ஷேடோ ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி டபுள் கிளிக், ட்ராப் ஷேடோ, ஸோ இப்படிதான் ஷேடோ ஆட் பண்ணும். இப்போ எங்கே வேணுமோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட நான் செஷன் முடிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க யூஸ் பண்றது இது CS5 6 6 ஓகேண்ணா. வேற டவுட்ஸ் இருக்கா? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு காமிச்ச சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான சில விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபோட்டோஷாப்ல எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஃபோட்டோஷாப் வந்து நிறைய லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு அப்புறமேட் கூட பிங்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கன்சிஸ்டண்டா வீக்லி எங்களுக்கு செஷன் எடுத்துட்டு வரதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஆல். Thank you.